ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது உனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. செலவு நிறைய இருக்கு. ஆனால் எதையும் சமாளிக்க முடியாமல் நீ திணறன்றதை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறோமோ எப்படி பண்ண போகிறோமோன்னு யோசிக்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் உன் பண கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணுன்ற சிந்தனையோட சீரடியிலிருந்து உனக்காக இந்த பணப்பெட்டியை கொண்டு வந்தேன். இப்போது நீ சமாளிக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை உனக்கு சவாலாக இருக்குன்றது எனக்கு தெரியும். அதனால தான் அல்ல குறையாத அட்சய பாத்திரமாக இந்த பணப்பெட்டியை உன் கண்களில் காட்டினேன். இதை தொட்ட இந்த நிமிஷத்துலேருந்தே உன் வாழ்க்கையில் உனக்கு புன்னகை உண்டாகும்படியும் மகிழ்ந்து சிரிக்கும்படியும் நல்லது நடக்கும். ஆமேன் செல்லமே. யார் யார் மூலமாகவாவது எப்படியாவது உனக்கு தேவையான பணத்தை எல்லாம் இந்த சாயப்பா உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். இங்கே உள்ள மனிதர்கள் ஒவ்வொருவரும் வெளியே சிரித்தாலும் அந்த புன்னகைக்கு பின்பாக சுமக்க முடியாத வலியையும் அடக்க முடியாத கண்ணீரையும் ஒளிச்சு வச்சுக்கிட்டு தான் சிரிக்கிறாங்களே தவிர யாருமே நிஜமாவே உண்மையான மகிழ்ச்சியோட மனசார சிரிக்கலைன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகில் எத்தனையோ பேர் உன்னை விட அதிகமாக கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அவர்களோடு ஒப்பிடும்போது உன் கஷ்டம் எதுவுமே பெருசில்லைன்னு நினச்சிக்க. எப்போதுமே மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க அதை போல் நம்மளும் செய்யலாமான்னு யோசிக்காத. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உனக்கு முக்கியம். நீ செய்கிறத சரியாக சிறப்பாக செய்யும்போது உன்னை பார்த்து 4 பேர் அவங்க வாழ்க்கையை மாற்றி கொள்ளுவாங்க. நீ எப்பொழுதும் நல்லதை செஞ்சு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர முயற்சி செய். அடுத்தவன் என்ன செய்கிறான்னு அவன் குறையவே ஆராய்ச்சி செய்யாமல் நீ முன்னேறதுக்கான வழியை பார்த்து விடு என் செல்லமே. இப்போதே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து செல்வம் பெருகும்படியும் சந்தோஷம் நிலச்சி நிற்கும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு அடுத்தவங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யாமல் முதல்ல உன்னை பற்றியும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை பற்றியும் தெளிவாக தெரிந்து கொள். ஜெயிக்கணும்னு நினச்சி முடிவெடுத்த உனக்கு உன்னுடைய கண்களுக்கு தெரிய வேண்டியது நீ செய்ய வேண்டிய செயல்களும் முயற்சிகளும் மட்டும்தான். ஜெயிக்க முடியாத விஷயத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிடலாம், காரணத்தை சொல்லி தள்ளி விட்டுலாம் நினைக்காத. உன்னுடைய இலக்குகளிலும் குறிக்கோள்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உனக்கு சாதகமாக பேசுபவர்கள் அனைவரும் நல்லவர்கள் நினைக்காத. இந்த உலகத்தில் விஷமுள்ள பாம்புக்கும் நல்ல பாம்புன்னு தான் பேர். நல்லவர்கள் போல் கண்ணுக்கு தெரிபவர்கள் அனைவரும் நல்லவங்களாகவே இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காதேன்னு செல்லமே. உன்னுடைய ஆசைகளை விட நீ என்னிடம் எதிர்பார்ப்பதை விட இந்த சாயப்பா உன் வாழ்க்கைக்காக திட்டமிட்டு வச்சிருக்கும் யோசனைகள் அனைத்தும் மிக சிறப்பாகவே இருக்கும். கண்டிப்பா உனக்கு நீண்ட ஆயுளை நீட்டிக்க கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தோட வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களையும் கொடுத்து சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு தான் நான் முடிவெடுத்திருக்கேன். நீ எப்போதும் உனக்கு நடக்காத விஷயங்களையும் நிறைவேறாத ஆசைகளையும் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நான் உனக்காக செய்யலைன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோ. யாருக்குமே நடக்காதது உனக்கு நடக்குதுன்னா இதை விட சிறப்பான ஒன்றை நீ பெறுவதற்காகவே இப்படி நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் கஷ்டப்படுறேனேன்னு என்னிடம் சொன்னாங்கல்லவா. எல்லாருடைய வாழ்க்கையை விட உன் வாழ்க்கையை நான் சிறப்பானதாக உயர்வானதாக அமைச்சு தரதான் போகிறேன். அதுக்காக தான் இப்படி சோதனை செய்கிறேன் என்பதை புரிந்துகள். எப்போதும் உன்னை பெற்ற தாய்க்கு மரியாதை கொடுத்து அவர்கள் மீது அக்கறையோடு அவர்கள் மனம் குளிரும்படியாக நீ நல்லதை செய்ய பழகு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். உன்னை பெற்றவர்களுக்கு பெருமை சேர்க்கும் உனக்கு நான் கண்ணியத்தையும் மரியாதையும் சிறப்பையும் கொடுப்பேன். என்ன நடந்தாலும் நீ தைரியமாக இருந்தாலே போதும். தனியாக வாழக்கூடிய தைரியத்தோட எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராக நீ இருக்கும்போது எந்த மனிதரும் உன்னை அவ்வளவு சீக்கிரமாக பலவீனப்படுத்த முடியாது. இந்த உலகத்தில் ஒரு நேரம் சில பேர் உன்னை தேடி வந்து பார்ப்பாங்க, சில பேர் உன்னை விட்டு விலகி போவாங்க. யார் உன்னை நோக்கி வந்தாலும் யார் உன்னை விட்டு விலகி போனாலும் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. வாழ்க்கையை அதன் போக்கிலேயே வாழ கற்றுக்கோ. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது
எல்லாமே நிச்சயம் நல்லதாகவே நடக்கும். மற்றவங்களுக்கு நீ நல்லது செய்ய நினைச்சாலும் அதை அவங்க தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு உன்னை தவறாக நினைக்கிறாங்களேன்னு மனசுக்குள்ளே புலம்பிக் கொண்டே இருக்காதே. உன்னை உதாசீனப்படுத்திய அத்தனை பேருக்கும் உன் அருமையையும் உண்மையான அன்பையும் நான் புரிய வச்சு அவர்களை உன்னை தேடி வரும்படி செஞ்சு காட்டுறேன். நீ கஷ்டத்தில் இருக்கும்போது அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து உன் மனசு இலகுச்சு இறக்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக உன் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும்னு தான் அர்த்தம். நீ எப்போது மனசில் ஆத்மார்த்தமாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி பிரார்த்தனை செஞ்சியோ அப்போதே உன் எதிர்காலத்தை பிரகாசமாக அமைச்சு கொடுக்கணும், அருமையானதாக மாற்றி கொடுக்கணும்னு இந்த சாயப்பா முடிவெடுத்துட்டேன். அதனால்தான் இப்போது கூட உனக்கு தேவையான பணப்பெட்டியோட உன்னை பார்க்க வந்தேன் என் செல்லமே. இதன் மூலமாக நிச்சயமாக நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து முடியும். நம்பிக்கையோடு இந்த சாயப்பாவை வணங்கும் எல்லா இடமும் எனக்கு துவாரகா மையாகவே தெரிகிறது. என்னை தவிர வேற எந்த விஷயத்திலும் விருப்பம் இல்லாத என் அன்பு பிள்ளையான உனக்காகவே நான் கூடவே இருந்து நல்லதை நடத்தி தருவேன். எனக்காக நீ பெருசாக பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும்னு நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையை மட்டும் நீ என் மேலே வச்சினா போதும். அந்த நம்பிக்கை உனக்கு என் மீது இருந்தால் உன்னால் முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை. என்னை அடைக்கலமாக தேடி வந்த என் அன்பு பிள்ளையான உனக்கு நிவாரணத்தையும் உனக்கு நிம்மதியையும் நான் கொடுக்குறேன். நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம்னு முக்காலங்களிலும் இதுவரை நடக்காத விஷயம் இனி வரும் காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. இனி எப்போதும் நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இருக்கும் நானே உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி முடிப்பேன். எல்லா ஜீவராசிகளையும் அரவணைக்கும் நானே இந்த பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தி ஆட்டுவிச்சு நல்ல விஷயங்களையும் நடத்த போகிறேன். இனி எந்த துன்பமும் உன்னை நெருங்க விடமாட்டேன் என் செல்லமே. ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் பார்த்த உன் வாழ்க்கை இப்போது இப்படி இருக்குதேன்னு சொல்லி கவலைப்படாத. எல்லாவற்றையும் மாற்றி எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்க செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதை பற்றியும் யோசிக்காமல் தைரியமாக இரு. நீ நினச்ச எல்லாமே இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் இனி முடிந்து போகும். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நான் ஒரு அர்த்தத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக மாற்றுவேன் என் செல்லமே. இந்த சாயப்பாவின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்த நீ இப்போது என் மீது பக்தியோடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருப்பதாலேயே உனக்கு தேவையான வரங்களை எல்லாம் உன் கைகளில் சேர்ப்பதற்காக இப்போது நான் உன்னை தேடி வந்திருக்கேன். இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் உன்னுடைய முன்ஜென்ம வினைதான். ஆனால் இப்போது நீ எதை நினைச்சும் பயப்பட வேணாம். தாமதமாகிய விஷயங்கள் எல்லாம் இப்போது அழகாக உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நான் உனக்கு அருளி ஆசீர்வதித்த அனைத்தையும் நீ மகிழ்ச்சியாக பெறப்போகிறாய். உனக்கு எதெல்லாம் தடையாக தாமதமாகியதோ அது எல்லாமே சிறப்பாக வந்து சேரும்.